ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே தமிழ்லைனை பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ ஆமாங்க, உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி தேட்டர் வந்து நம்மளால் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். இதை எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ப்ரொஜெக்டர் வந்து தேவை. ஸோ அந்த ப்ரொஜெக்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் சைஸில் வந்து உங்களால் வந்து படம் பார்த்துக்க முடியும். உங்கள்கிட்ட ஒரு ஆம்பிளிஃபயரோ இல்லை ஒரு ஹோம் தியேட்டரோ இல்லை ஒரு ஏவி ரிசீவரோ இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு சிஸ்டம், அந்த சவுண்டு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் இருக்கிற அதே எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் வந்து படம் பார்க்கும் போதும் அந்த சவுண்டு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் அதிர்வோடு நீங்கள் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே ரியலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் வந்து வாங்கியிருக்கிறேன். அந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் ப்ரொஜெக்டர். ஸோ அவர்கிட்ட வந்து நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருந்தேன். இந்த ப்ரொஜெக்டரை வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஒரு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டான் என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை வந்து வெளியே எடுக்கலாம். ஸோ வெளியே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பபுள் கவர் போட்டு நல்லா சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஜெக்டரை வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸை வந்து இப்போ நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா Egate அப்படின்ற அவங்களுடைய பிராண்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் பிரைட் அப்படின்ற போல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து என் ஃப்ரெண்டு வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. LED ப்ரொஜெக்டர் தான் வந்து. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பாக்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் குட்டியாக காம்பேக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேட்டரி எதுவும் கொடுக்கல, நம்ம தான் வந்து வெளியே வந்து பேட்டரி வாங்கி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது கேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் என்ன லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் லென்த்தாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு லென்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக வந்து கடையில் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்ததாக இந்த ப்ரொஜெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் கொடுக்கறதுக்கு ஒரு பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளக் பாயிண்ட்டில் வந்து ப்ளக் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளக் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சொரு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சொரு டைப்பில் உள்ள ப்ளக்கை வந்து நீங்கள் அந்த ப்ரொஜெக்டில் வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து பவர் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வந்து இருக்கட்டும் அப்படின்னால இடையில வந்து ஒரு பாஞ்சு அட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம தூக்கி போடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து நம்ம எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர் பையை வச்சு மூடி கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கவர் பையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். இந்த ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா Egateன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைன் சொல்லி ஒரு கேட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ரொஜெக்டரை வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா Egate அப்படின்ற அவங்களுடைய பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்குது. மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. பட்டன் வந்து கிளிக்கியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸில் வந்து உங்களுக்கு படம் தெரியணும், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஜெக்டரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மூடியை வந்து நீங்கள் கழட்டினீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். டஸ்ட்டு படக்கூடாதுன்னு இந்த மூடியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் எதுவுமே இல்லை. அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடியில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைபேலில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைபேலில் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உயரம் வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட்டுக்கான USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பெரிய மெமரி கார்டு வந்து இன்சர்ட் பண்ணுற போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆடியோ இன்புட் கொடுத்துருக்காங்க. ஆடியோ அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக VGA வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி திருப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிமோட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஐஆர் பிளாஸ்டர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக சின்னதாக ஒரு ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ஸோ இந்த சைடு நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ளக்கை வந்து நீங்கள் பவர் கொடுக்கறதுக்கு இன்புட் கொடுக்கறதுக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ப்ரொஜெக்டர் தான். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து ரிவ்யூ பார்க்கலாம். ஓகேங்க, ஸோ இப்போ அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது தான் வந்து பாக்ஸில் கொடுப்பாங்க. ப்ரொஜெக்டர் வந்து அவ்வளோதான். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நான் இந்த ப்ரொஜெக்டரை வந்து என்னுடைய வீட்டில் வந்து ஃபிட் பண்ணி அதை அப்படியே வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு டெமோவை வந்து காட்டுறேன். எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து பெருசாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டியாக இருக்குது, பெரிய ஸ்க்ரீன் சைஸில் வந்து படம் ஓடுது, இது எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது, இதில் வந்து HDலாம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதில் வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை.
லூமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுத்தமாக லைட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஏதாவது ஒரு சின்ன வெடிபல்ப் எரியுது இல்லை லைட்டை வந்து டோர் திறந்துருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு படம் வந்து தெரியாது கண்ணுக்கு. சுத்தமாக எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இருட்டாக இருக்கணும், நல்லா பியூர் இருட்டாக இருக்கணும். அப்படி இருட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியான ஒரு பிக்சர் வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். நம்ம என்னதான் நம்ம காசு போட்டு வாங்கினாலும் சும்மா வாய் வார்த்தையை வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது புரியாது. பட் நான் வந்து என்னோடய கேமராவில் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது என்னோடய மொபைல் கேமராவில் தான் வந்து இந்த வீடியோ எல்லாமே நான் வந்து ஷூட் பண்ணேன். என்ன தான் இருந்தாலும் நீங்கள் நேரில் பார்க்குற கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் மூலமாக பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் ப்ரொஜெக்டரை வந்து ஆன் பண்ணி நேரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதாவது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் வீடியோக்காண்டி மெனக்கிட்டே அதில் வந்து சுண்ணாம்பு அடித்து அந்த ஃப்ரேமெல்லாம் செட் பண்ணி செவத்துலேயே பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் உள்ள செவர் வந்து நல்லா கிளியராக இருக்குது, எந்த விதமான அழுக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுலேயே நீங்கள் படம் பார்க்கலாம். நீங்கள் பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக வேணும், எனக்கு வந்து ஸ்க்ரீன் மாட்டி பார்க்குற அளவுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் கூட வாங்கிக்கலாம். ஒயிட் ஸ்க்ரீன் கூட வாங்கி கூட நீங்கள் ஒரு ஃப்ரேம் வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை உங்கள்கிட்ட காசு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இதே மாதிரி பெயிண்ட் அடித்து கூட பார்க்கலாம். உங்களுக்கு எந்த செலவுமே வேண்டாம், உங்கள் செவரே நல்லா இருக்குது, உங்கள் வீட்டில் உள்ள செவரே நல்லா பியூராக நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் செவத்துலேயே டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து அதை அப்படியே அந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒளிபரப்பாகும், நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். இன்னும் சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் வரும். ஏன் ப்ரோ நீங்கள் வந்து ஒயிட் கலர் வந்து சுண்ணாம்பு அடிச்சிருக்கீங்க, இல்லை ஒயிட் கலராக வந்து செவர் வந்து அழுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதில் அடித்து பார்த்துக்கலாம்னு சொல்கிறீங்க. பட் என்னோடய வீட்டு செவர் வந்து மஞ்சள் கலரு, பச்சை கலரு, ஆரஞ்சு கலரு இதிலெல்லாம் இப்போ பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். ஸோ அதுக்கான டெமோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஜெட் வயர் கொடுத்துருக்காங்க, HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, VGA கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி என்னுடைய நண்பனை நான் அந்த செவத்துக்கிட்ட நின்று கையை காட்ட சொல்லியிருக்கேன், பாருங்கள். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து டெமோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து பெருசாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது அப்படின்றத இப்போ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து மொபைலில் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ப்ரொஜெக்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கேட்பீங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதோட ஒரு பிக்சரை வந்து நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகேங்க, இப்போ எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் வந்து பெரிய ஸ்க்ரீன் சைஸில் வந்து உங்களால் படம் பார்த்துக்க முடியும். உங்கள்கிட்ட ஒரு ஹோம் தேட்டரோ இல்லை ஒரு ஆம்ப்ளிஃபையரோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஏவி ரிசீவரோ வச்சுருக்கீங்க, நல்லா பேஸ் எஃபெக்ட்லாம் வந்து நல்லா தாராளமாக அதிரும். அந்த அளவுக்கு ஒரு 5.1 சேனல் இல்லை 7.1 சேனல் இந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஆடியோ சிஸ்டம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் மூலமாக நீங்கள் வந்து பெரிய சைஸில் படம் பார்க்கும் போதும் நீங்கள் 7.1 இல்லை 5.1 ஏதாவது ஒரு சவுண்டு சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படத்தை ப்ளே பண்ணும்போது அப்படியே அச்சஸெல்லாம் நீங்கள் வந்து தியேட்டரில் படம் பார்க்குற அந்த ரியல் ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க, HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏஆர்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மூலமாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு லேப்டாப்பில் இருந்தோ இல்லை டிவியில் இருந்தோ நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் டிவியில் வந்து மிரரிங் ஆப்ஷன் இருக்குது, இல்லை உங்கள் லேப்டாப்பில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இதில் உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து அப்படியே நீங்கள் ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி அப்படியே ப்ரொஜெக்டர் மூலமாக வந்து அந்த படத்தை வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது, எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான், எல்லாமே நல்லா இருக்குது. பிக்சர் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ரொஜெக்டரோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ என்னுடைய நண்பர் வந்து இந்த ப்ரொஜெக்டரை வாங்கும் போது 7,000 ரூபாயிலிருந்து ஒரு 7,500 ரேட்டு. ஸோ இந்த அளவுக்குள்ளே தான் இருந்தது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது. இப்போ நான் ரீசெண்டாக வீடியோ போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணையில் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எப்போ குறையுதோ அப்போ கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் 10,000 ரூபாய்க்கு இதை வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபாய்க்கு இதை விட பெஸ்ட்டான ப்ரொஜெக்டர் நிறையா இருக்குது. நீங்கள் வேறு லூமினன்ஸ்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இன்னும் ஃபீச்சர்லாம் அதிகமாக எக்ஸ்ட்ரா இருக்கிற
இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்டரை கூட நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வேறு மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு 10,000 ரூபாய்க்கு இப்போதைய சூழ்நிலைக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அதை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 10,000 ரூபா ரேட்டில் நிறையா ப்ரொஜெக்டர் நிறையா ஃபீச்சரோடு இருக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபா பட்ஜெட்டில் வந்து இதோட ப்ரைஸ் மாறுச்சு அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஓகேங்க, உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு குட்டி தேட்டர் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட ஹோம் தேட்டர் இல்லைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இருந்துச்சுன்னா சூப்பர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டிவிடி பிளேயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் பென்ட்ரைவ் மூலமாக வந்து படம் பார்த்துக்க முடியும். SD கார்டு மூலமாக வந்து படம் பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து ஃபயர் ஸ்டிக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபயர் ஸ்டிக்கை வந்து நீங்கள் யூஎஸ்பியில் வந்து இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஸ்மார்ட் ப்ரொஜெக்டராக கூட மாற்றி கூட நீங்கள் வந்து படம் பார்த்துக்க முடியும். ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000 ரூபாயிலேருந்து 7,500 ரூபாக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ அதுக்கு மேலே ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதை விட நிறையா ப்ரொஜெக்டர் வந்து நிறைய ஃபீச்சரோடு வருது. நீங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.